தேனி மாவட்டத்தில் கம்பம், கூடலூர் மற்றும் சுருளி வனப்பகுதியான மேகமலை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் முத்துவேல். முத்துவேல், அங்கு மழை பொழிவின் அளவு எந்த அளவுக்கு இருக்கு? அருவிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா? அதாவது கடந்த ஏப்ரல் மே மாதங்கள்ல கோடை வெயில் காரணமாக சுருளி அருவி தண்ணீர் என்று சிறிதளவு தண்ணீரில் கொட்டி வந்தது. இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழையானது கேரளா மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து தீவிரமடைந்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தேனி மாவட்டம் கம்பம், கூடலூர் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் அதிகப்படியான மழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா சுருளி மலை பகுதியான இரவங்களாறு, கைவேசு, மேகமலை, தண்ணிப்பள்ளம், ஈத்தக்காடு போன்ற பகுதிகளில் கனமழை 2 தினங்களாக கனமழை கொட்டி வருகிறது. இதனால் சுருளி அருவியில் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதாவது மழை இல்லாத காரணத்தினால வரப்பு இருந்த சுருளி அருவியில் இப்போ கனமழை பெய்ததுனால காட்டாறுகள்ல தண்ணி ஏற்பட்டு அருவியில அதிகப்படியான மழை கொட்டுகிறது. மண் கலந்து கலங்கிய நீராக கொட்டுகிறது. இதுல மழை பெய்து வருவதனால இரவு முழுக்க மழை பெய்தது. இதன் காரணமாக அருவியில பெரிய வெள்ளம் ஏற்பட்டிருக்கும். கல்கள், பாறை துகள்கள் அருவியில தண்ணி காட்டாற்றுகள் அரித்து அருவியில் ஒழுங்குறதுனால மேலும் அதிகப்படியான தண்ணி கொட்டுறதுனால வனத்துறை இன்று குளிப்பதற்கு தடை விட்டிருக்காங்க. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக அருவியில அதிகப்படியான மேல கொட்டி நடைபாதைகள் எல்லாம் தண்ணி ஓடுகிறது. இந்த மழையின் வெள்ளப்பெருக்கின் காரணமாக சுருளி அருவியில் இன்று காலை குளிப்பதற்காக சென்ற சுற்றுலா பயணிகள் வனத்துறையினர் தடுத்து நிறுத்தினாங்க. இந்த வெள்ளப்பெருக்கு மழை அளவு குறைந்த பிறகு அருவியில தண்ணி வரத்து சீரான பிறகு மீண்டும் குளிப்பதற்காக அனுமதிக்கப்படும் என்று வனத்துறை அறிவித்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி முத்துவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.